Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு இதேக்கு கேஃப் தான். ஸோ மை லிட்டில் புள்ளி சப்செக்ஷன் வித் மீ. ஸோ நான் இது ஏற்கனவே 21 பார்ட் போட்டுட்டேன். இது 22nd பார்ட். ஏற்கனவே அந்த பார்ட்டில் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் ஸ்டோரி லைன் உங்களுக்கு புரியும்டா செல்லக்குட்டீஸ். ஓகே ஆர்மிஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் காட்டினா தையம் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உக்காந்துட்ருக்கான். ஸோ லீ தான் வந்து பக்கத்தில் உட்காடுறா. உட்காந்துட்டுனே தையம் அப்படியே லீயை பார்க்குறான். ஸோ லீ அப்படியே ஒரு வார்ம் ஸ்மைல் பண்ணிவிட்டு, தயாம் சாப்பிட்ட வரைக்கும் போதுமா இல்லை வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வேணுமா? இல்லை சாப்பிட்ட வரைக்கும் போதும் லீ. ஜங்குக் பிஸ்னஸ் மீட்டிங்க்காக போயிருக்கான். ஆமாம், நீ கவலைப்படாத தயாம், இன்னும் ஒரு 2 வீக்ஸ் இல்லைன்னா ஒரு 1 வீக்கில் அவன் வந்துடுவேன் தான் சொல்லியிருக்கான். ஸோ நீ கவலைப்படாத, ஓகேவா? ஓகே லீ, பட் நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவன் இருந்தால் அவன்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருப்பேனா? தெரியாது லீ, எனக்கு போரே அடிக்காது. அவன் சும்மா நாக்கி அவன் போட்டு அடித்தா தான் எனக்கு மனசு ஆர்வம், தெரியுமா? சும்மாவாவது அடிச்சுட்டே இருப்பேன், எனக்கு அதில் ஒரு சந்தோஷம். இப்போ அவன் இல்லாதனால போர் அடிக்குது லீ அப்படின்றான். அதுக்கு ஒன்றுமே லீ, நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன் தயா. என்ன லீ? நீ ரொம்ப லக்கி தெரியுமா ஜங்குக்கு உனக்கு கிடச்சதுக்கு. ஏன் லீ? ஏன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பேபியை அபார்ட் பண்ணின்னு சொல்லும் போது அவன் என்கிட்ட ரொம்ப ஆர்கியூ பண்ணான். ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அவன் இன்னமும் நான் லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. அது வெளியே காட்டுறதுக்கு தான் அவனால் முடியல. அப்புறமா தான் அவன் மனசில் இடம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு சாரின்னு அந்த 2 மந்த்தாகவும் ஃபுல்லாக சாரியே கேட்டுட்டு இருந்தான். ஓகே, எனக்கும் அப்போ தான் புரிஞ்சுது அவனுக்கு உன்னை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் மூவ் ஆனானேன். நீங்கள் அவனும் ஹாப்பியாக இருக்கீங்க. அந்த ஜங்குக்கை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எல்லாமே நீ தான் தயான். இப்போதைக்கு நீயும் அவன் குழந்தையெல்லாம் அவனுக்கு ரொம்ப முக்கியம், தெரியுமா? அவன் நிறைய டைம் என்கிட்ட சொல்லியிருக்கான். நானும் கேட்பேன், லீ நான் அவன்கிட்ட ஒன்று சொல்லிட்டான். சொல்லு தயான். நான் ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தா சாரி லீ. ஜங்குக் ஒன்று தானே லவ் பண்ணான். இல்லை தயான், ஜங்குக் அது ஜஸ்ட் அஃபெக்ஷன் தான் என் மேலே இருந்தது அவனுக்கு. ஸோ இப்போ தான் எனக்கே புரியுது உண்மையான லவ் என்ன. நான் ரே கிட்ட அந்த லவ்வை ஃபீல் பண்ணுறது எனக்கு தெரியுது. இந்த வாமான ஒரு ஹக், அந்த ஒரு ஸ்மைல் போதும் தான் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது மேலேருந்து ரே இறங்கி வரான். நேராக இறங்கி வந்துட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்குறான். ஐஸ் செஞ்சு வச்சுருப்பான் போல். 3 ஐஸையும் எடுத்துக்கிறான். அவனுக்கு ஒன்று, தயாங்க்கு ஒன்று, லீக்கு ஒன்றுன்னு. நேராக வந்துட்டு இது பக்கம் லீக்கிட்ட ஒன்று கொடுக்குறான், தயாங்கிட்ட ஒன்று கொடுக்குறான். ஸோ இவன் ஒன்று வச்சிட்ருக்கான். இதை பார்த்ததுமே இந்த பக்கம் ரே கேட்குறான், என்ன ரே நீயே செஞ்சியா? நானே தான் செஞ்சேன், சாப்பிட்டு செம்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சொல்லி அப்படியே எடுத்து வாயில் வைக்கிறான். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஐஸு. நாங்கள் அதை எடுத்து வாயில் வச்சுட்டு கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறான். அது ஒன்றுமே லீ, ஓ மூட் ஸ்விட்சிங் ஆகிடுச்சுடா எனக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் தயாம், இது கூட கொஞ்சம் சாஸ் ஊசி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்ல. சாஸ் என்ன போடலாமா, மயோனீஸ் போடலாமா, சாஸ் போடலாமா? அது கேட்டதுமே இந்த பக்கம் லீ, எனக்கு ஐஸே வேணாண்டா அப்படின்ற மாதிரி மூஞ்சி மாறிடுது. ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் வந்து ரே, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு தயாங்க, நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் தயாம், எனக்கு சாஸே கொண்டு வா, டொமேட்டோ சாஸ் கொண்டு வா அப்படின்னு ஒன்றுமே. ரேவோ ஒரு நிமிஷம் பார்க்குறான், என்னடா இவன், சரி மூட் ஸ்விட்சிங்கு கொஞ்சம் மாற்றி தான் சாப்பிடுவான். ஜங்குக்கு பார்த்து சொல்லிட்டு போயிருக்கானேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றான். ஸோ அதை அப்படியே தயாங்க அது மேலே ஊற்றி பொறுமையாக சாப்பிட்றான். அவனுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு வேறு. அந்த ஸ்மைல் பண்ணிகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் கருணாண்டி அந்த ஐஸை சாப்பிட்றான். அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அவள் பாட்டுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு ரேவை தான் பார்க்குறான். ஸோ ரேவும் பாதி ஐஸ் அப்படியே வச்சிட்ருக்கான். லீ கிட்ட கேட்கான் வேணுமா அப்படின்ற மாதிரி. லீயும் வேணும் அப்படின்ற மாதிரி தலையாட்டுறான். ஸோ இந்த பக்கம் இந்த ஐயா சாப்பிட்டுட்டே டிவிலேயே கான்சன்ட்ரேஷனாக இருக்கான் அவனுக்கு. ஸோ அப்படியே இந்த பக்கம் ரே பொறுமையாக இருந்துச்சு அந்த ஐஸை கையில் எடுத்துகிட்டு லீ கிட்ட தான் போகிறான். ஸோ லீ பக்கத்தில் போய் உட்காந்துட்டு கொடுக்குறான். லீ எடுத்து அந்த ஐஸை வாயில் வச்சு சாப்பிட்டுட்டே இருக்கா. ஸோ அப்படியே லீயோட வாயே பார்த்துட்ருக்கான். ஸோ லைட்டாக அந்த பக்கம் லீயோட வாயில் அந்த மாதிரி ஒட்டிக்குது. ஸோ ஐஸ் தான் பார்த்தோன்னே ரே யோசிக்கவே இல்லை, நேராக இப்போ லீ லிப் லாக் தான் பண்ணுறான். ஸோ அந்த ஐஸை சாப்பிட்டுட்ருக்கான். ஐயா பாவம் குழந்தை என்னமோ டிவியை தான் பார்த்துட்ருக்கு. ஸோ அந்த ஐஸை சாப்பிட்டுட்டு ஸோ தயாங்க என்னமோ வீடாக சத்தம் கேட்குதுன்னு பக்கத்து திரும்பி பார்த்தா இவங்க 2 பேரும். அதுக்கு வந்து தயாங்க யோசிக்காமல் ஒரே வார்த்தை தான் சொல்கிறான், இங்கே பாருங்கள், இதெல்லாம் என் முன்னாடி பண்ணிகிட்டு இருக்காதுங்க,
ஏற்கனவே என் கூட ஜங்குக்கு இல்லைன்னு கடுப்பில் வேறு இருக்கிறேன். இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அடிச்சுவேன், நேராக போங்க ரூமுக்கு போங்க அப்படின்ற மாதிரி கோவமாக சொல்லிடுறான். சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. திரும்பி அவனுக்கு மைண்டு மாறிட்டே இருக்குமா அப்படின்ற மாதிரி. அதுக்கு வந்து சரி கோவப்படாத தயாங் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தயாங் அதுக்கு கம்முன்னு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டிவியில் திரும்பியும் பார்க்குறான். என்ன ஷோ ஓடிட்டுருக்குன்னு பார்த்தா டாம் அண்ட் ஜெர்ரி தான் ஓடிட்டுருக்கு. அதுதான் அவன் அவ்வளோ வியப்பாக பார்த்துட்ருக்கான். அதுக்கு ஒன்றுமே லீவும் சிரிச்சிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருறா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கு ஒன்றுமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு ஏஞ்சி அவனோட ரூமுக்கு போயிடுறான். ரேக்கு தாங்க முடியாத அளவுக்கு சந்தோஷம். நேராக போய் பெட்டில் படுக்கிறான். அப்படி உருள்றான் ஏஞ்சிக்கிறான். ஜாலியாக இருக்குது அவனுக்கு ரொம்ப. அப்படின்னு நினச்சி பார்க்கலாம். லீவோடு இருந்த எல்லா மூமெண்ட்டும் தயாங்கோடு இருந்த அளவுக்கு சந்தோஷமாக இல்லை. ஏன்னா தயாங் அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான். அதெல்லாம் நினச்சி பார்த்து ஃபைனலாக நீயே கம்மிட் ஆகிட்டடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அப்படியே சிரிச்சுக்கிறான். இந்த பக்கம் காட்டினான் ஜங்குக். சம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நேராக தயாங்க்கு தான் கால் பண்ணுறான். தயாங் ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணிவிட்டு உனக்கு அறிவு இருக்கா, என்னை பாதியிலே விட்டு போயிட்டேன். அவ்வளோ நேரம் என் கூட இருப்பேன்னு சொன்னேன், விட்டு போயிட்டேன். ஜங்குக் ஐ ஹேட் யூ. இனிமேல் எனக்கு ஃபோனும் பண்ணாத, மெசேஜும் பண்ணாத, எதுவும் பண்ணாத போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜங்குக் எடுத்து ஒரு ஹலோ கூட சொல்லியிருக்க மாட்டான். அதுக்குள்ளே தயாங்குவும் பேசியிருப்பான். ஜங்குக் வந்து பேபி கோவப்படாத, இது நம்ம பேபிக்கு ஒத்துக்காது ஓகேவா, சரியா, நல்ல பிள்ளையாக இருக்கும். இப்போ எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? நான் உன்னை எழுப்புனேன்டா, நீ ரொம்ப தூங்கிட்டே இருந்தியா, சரி உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிவிட்டு நான் ரேக்கிட்டேயோ லீக்கிட்டேயோ சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஏன் அவங்க 2 பேர் சொன்னாங்களே இல்லை அவங்ககிட்ட? சொன்னாங்க ஜங்கு, பட் நான் உன்னை மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் ரொம்ப. என்னை விட நம்ம பேபி உன்னை மிஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன்டா ரொம்ப அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான் தயாங். அதுக்கு ஒன்றுமே ஜங்கு சரி நீ என்கிட்ட கேட்ட ஒரு விஷ் ஞாபகம் இருக்கா? என்ன விஷ்? நான் ஜங்குக்கு நான் சொல்கிறேன், நீ சொல்லாத. நான் ஒரு அழகான வீடு, அது ஃபுல்லாகவே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கணும். நீயும் நானும் மட்டும் இருக்கணும். ரெய்னி டைமாக இருக்கணும். அழகாக மூணு தெரியணும். நீ எனக்கு அதில் சமைச்சு எடுத்துகிட்டு வந்து ஊட்டி விடணும். டேய் இதை மனப்பாடமே பண்ணி வச்சுக்கிட்டியாடா தயா? ஆமாம் ஜங்குக், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு தெரியுமா, இதை எப்போல்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா அப்போல்லாம் நான் அந்த கனவு உலகத்துலேயே வாழ்கிறேன். சரி ஜங்குக், எப்போ வருவேன்? இன்னொரு 2 டேஸில் வந்துடுவேன். சரி நீ பார்த்துக்கோ, பேபியும் பார்த்துக்கோ, உன்னையும் பார்த்துக்கோ. 2 டேஸில் வந்துடுவியா? 2 வீக் ஆகும்னாங்க. சரிடா, வேலையெல்லாம் இங்கே சீக்கிரமாக முடியுது, அதனால் சொன்னேன். 2 வீக் ஆகும், இல்லை 2 டேஸ் ஆகும், மொத்தம் ஆகும். நான் வருவேன், சரியா? சரி நான் ஃபோனை வைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் பசிக்குது, நான் எதாவது போய் சாப்பிட போகிறேன். ஒரு நிமிஷம் தயா. என்ன ஜங்கு, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எதாவது சாப்பிட்டியா? ஆமாம் ஜங்குக், ஐஸ் எடுத்துகிட்டு வந்து தந்தார், அவர் செஞ்சாங்க போல். ஆனால் நான் சாஸ் ஊற்றி சாப்பிட்டேன், செம்ம டேஸ்ட்டு. இங்கே இருக்கவங்கிட்ட கேட்டேன் வேணுமான்னு, யாருமே வேணான்ட்டாங்க. சரி நானே சாப்பிட்டேன் ஜங்குக். ஆனால் நான் உனக்கு அந்த ஐஸை கண்டிப்பாக கொடுப்பேன் ஜங்குக், ஏன்னா நீ சாப்பிட்டு பார்க்கணும், சரியான டேஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுமா. அதனால் நான் உனக்கு கொண்டு வரேன். நீ எப்போ வரேன்னு சொல்லு, சரியா? ஃபோன் பண்ணிவிட்டு வா. நான் போய் வேறு ஏதாவது சாப்பிட போகிறேன். என்ன சாப்பிட போகிற தயம்? நானா பாப்கார்னில் வேறு ஏதாவது மைனஸ் போட்டு டிப் பண்ணி சாப்பிட்லான்னு இருக்கேன். ஏன்? சரி தயாங்க, நான் ஃபோனை வைக்கிறேன். ஜங்கு ஃபோனை கட் பண்ணிட்டான். எதுக்கு நம்ம சாப்பிட்ற டிஷ்ஷை சொன்னால் எல்லாருமே ஒரு மாதிரி பதட்டமாயிடுறாங்க தெரியல. மேபி அவங்களுக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம், பட் எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு தயாங்க பொறுமையாக எஞ்சி கிச்சனுக்கு போய் அவன் சொன்னதை தான் கையில் எடுத்துட்டு நேராக அவன் ரூமுக்கு போகிறான். மூவி போடுறான். மூவியை பார்த்துக்கிட்டே பொறுமையாக சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்குறான். வாயில் பார்த்தா பாப்கார்னு, ரிமோட்டு கையில் வச்சிட்ருக்கான். ரிமோட் எடுத்து அப்படியே டிவி ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படியே தூங்கிடுறான் தயாங். ஒரு 2 டேஸ் தயாங்க்கு இப்படியே தான் போகும். ரொம்ப போர் அடிக்கும் அவனுக்கு, என்ன பண்ணுறதே தெரியாது. இந்த பக்கம் லீவும் ரேவும் வர க்ளோஸ் ஆகிட்டே போகிறாங்க. இவங்கள பார்க்கும்போது வேறு தயாங்க அப்பப்போ மூடு மாறிடுது. என்ன இவனுங்க சும்மா கொஞ்சிக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் காட்டலாம், ஜங்குக் வர டே தான் இது. ஜங்குக்கு கால் கூட பண்ணல, பட் அவன் இன்றைக்கி வருவான்னு சொல்லிவிட்டு சொல்லியிருப்பா. தயாங்கும் வாசலையே உட்காந்து பார்த்துட்ருக்கான், ஜங்குக் வருவானான்னு. பட் ஜங்குக்கே காணும். தயாங் நேராக போகிறான் அவன் ரூமுக்கு. அவன் வந்தால் வராட்டி போகிறான்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்த்துட்டு
அவன் பாட்டுக்கு நேராக போகிறான் ஒரு ரூமுக்கு, இழுத்து போட்டின்னு படுத்துடுறான். ஸோ படுத்து ஒரு செம தூக்கம் தான். அப்படியே இந்த பக்கம் தயாங்க போடுறான். போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறான் வீட்டில் எல்லா லைட்ஸுமே ஆஃபில் இருக்குது. தயாங்க ஒன்றுமே புரியல, என்னடா கரண்ட்டு இரண்டு போயிடுச்சா, போனால் கூட ஆன் பண்ணியிருப்பாங்களே என்னது ஜெனரேட்டரு அப்படின்னு பார்த்துட்ருக்கான். ஸோ எல்லா லைட்டுமே ஆஃபில் இருக்குது. இவனுக்கு வேறு ஐயோ எங்கேயாவது பேபி வச்சுன்னு கீழே விழுந்துட போகுதுன்னு சொல்லிட்டு பொறுமையாக ரூமை விட்டு ஏஞ்சிக்கிறான். ஏஞ்சிட்டு அவன் டார்ச் லைட் தான் கையில் எடுக்கிறான். எடுத்துகிட்டு பொறுமையாக போகிறான். ஸோ பார்த்தா டைமு 7 o'clock, நைட்டே ஆகிடுச்சு. அவ்வளோ நேரமாக நம்ம தூங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தயாங்க பார்க்குறாங்க. ஸோ வீடு ஃபுல்லாகவே லைட்ஸ் ஆஃப்லேயே இருக்குது. ஸோ திடீர்னு ஒரே ஒரு சத்தம் மட்டும்தான் கேட்குது, பேபி ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி. ஸோ மொத்த லைட்ஸுமே ஆன் ஆகுது. பார்த்தா ஃபுல்லாகவே பர்பிள் கலரில் இருக்குது அந்த வீடு. ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்கரேஷன்ஸ் தான். ஸோ அவனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஒரு 4 பேபிஸ் அவன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுங்க. எல்லாமே 5 வயசு பாப்பா தான். ஸோ தயம் அவங்க அப்படியே பார்த்துட்ருக்கான். அந்த குழந்தைங்களாம் தயாங்கோட கையை பிடிக்குதுங்க. பிடிச்சி பொறுமையாக கூட்டிகிட்டு போயிடுங்க வெளியே தான். ஸோ வாசல்லே ஒருத்தவங்க இருக்காங்க. அப்படியே தயாங்கோட தலையில் பூவால் செஞ்ச ஒரு கிரீடம் மாதிரி இருக்குது. அதை அப்படியே க்ரௌன் கொண்டு வந்து தயாங்கோட தலையில் வச்சு விட்றாங்க. ஸோ தயாங்க பார்த்துட்டே இருக்கான், என்னடா இதுங்க பண்ணுதுங்கன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான் அவன். லீ ரே எங்கடா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. பட் இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஸோ அந்த பேபிஸ் திரும்பவும் பொறுமையாக கூட்டிகிட்டு போகுங்க கார்டன் பிளேஸ் ஏரியாவுக்கு தான். ஸோ தயம் அங்கே கூட்டிகிட்டு போய் அவங்க நிற்க வைக்குதுங்க. நிற்க வச்ச உடனே அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைங்க சிக்னல் கொடுத்துட்டு போயிடுங்க. ஸோ தயாங்க எடுத்து அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பேபி ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி அந்த பாக்ஸ் சொல்லிவிட்டு ஒரு லெட்டர் மாதிரி தருது. பார்த்தா அந்த லெட்டரில் நிறையவே ஜங்குக்கு எழுதுனது தான். ஸோ அதில் என்ன எழுதியிருக்கோன்னா, நான் எங்கே விட்டு சென்றேனோ அங்கேருந்து உன்னை காதல் செய்வேன் அன்பே அப்படின்ற மாதிரி ஒரு கவிதை மட்டும் எழுதியிருக்கு. தயாங்க எதுவுமே புரியல, என்னடா இது என்ன கவிதை இதெல்லாம் வச்சுருக்கானுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லெட்டரை அப்படியே திருப்பும் போது பார்த்தா அதுக்குள்ளேருந்து நிறைய பிக்ஸ்லாம் கொட்டுது. அதை அப்படியே எடுத்து 1 by 1 பார்க்குறான். ஸோ தயாங்க ஜங்குக்கும் எப்போ ஸ்டார்டிங்லேருந்து டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்களே அதுலேருந்து எடுத்த எல்லா பிக்குமே இப்போ கரண்ட்டாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது எல்லா பிக்குமே இருக்குது. ஸோ அதை அப்படியே அரேஞ்ச் பண்ணி பார்க்குறான். ஸோ செம்மையாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போதே ஸோ அங்கேருந்து ஒரு பேபி வந்துட்டு அவன் அப்படியே கையை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அவன் கண்ணில் ஃபோல்டர் தான் போட்டு கட்டிடு எதுவும் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ கட்டினதுக்கப்புறம் அவனை அப்படியே கூட்டிகிட்டு போனான். ஸோ அங்கே ஒருத்தவங்க இருக்காங்க. தயவங்க அழகாக மேலே தான் மாடி மேலே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ தயவங்க அந்த பேபியை வயிற்றில் வச்சுருக்க பேபியை அப்படியே பிடிச்சிக்கிட்டு பொறுமையாக ஸ்டெப்ஸ்லாம் ஏறுறான். ஸோ ஏறினதுக்கப்புறமா காட்டினா இந்த பக்கம் அவங்க அப்படியே பிளைண்ட் ஃபோல்டரை கழட்டுறாங்க. வானத்தில் பார்த்தா ஃபயர் ஒர்க்ஸ் ஃபுல்லாக வெடிக்குது. ஃபுல்லாக ஐ லவ் யூ பேபி ஐ லவ் யூ பேபி அதே தான். ஸோ தயாங்க அப்படியே அவங்க கார்டன் எட்டி பார்க்குறான். பார்த்தா வில் யூ மேரி மீ அப்படின்ற மாதிரி ஃப்ளவர்ஸ்லேயே ஃபுல்லாக எழுதிருக்கு. அது பார்க்கும்போதே தயாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்படியே அவன் வாயில் கை வச்சுட்டு அவன் கண்ணெலாம் கலங்குது. ஸோ என்ன பேசுறதுனே தெரியல தயாங்கு. இந்த பக்கம் அப்படியே மெலடி சாங்காக ப்ளே ஆகுது. பார்த்தா பின்னாடி ஒரு செம செட்டு ஃபுல்லாகவே பர்பிள் ஓஷன் மாதிரி ஃபுல்லாக பர்பிள் கலரில் இருக்குது அந்த லைட்டு. ஸோ அதில் ஃபுல்லாகவே ரோஸ் அந்த மாதிரிலாம் ஃபுல்லாக டெக்கரேஷனாக இருக்குது. அதுக்கு நடுவில் ஜங்குக் நிற்கிறான். ஸோ ஜங்குக்கு பார்த்தோன்னே தாங்க எதுவுமே யோசிக்கல, நேராக ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஜங்குக் கேட்குறான் பேபி அப்படின்ற மாதிரி கேட்குறான். தயாங்க அழுவ ஆரம்பிச்சிட்டான். ஸோ அப்படியே வந்து ஜங்குக்கை ஹக் பண்ணிட்டு தயாங் ஏண்டா அப்படின்ற மாதிரி கேட்குறான். உன்கிட்ட நான் சொல்லணும்ல, என் வயிற்றில் இருக்க என் குழந்தைய நான் அப்பான்னு கூப்பிடணும்ல, பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு நீ சொல்லணும் நான் தான் அதோட அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல இந்த பக்கம் ஜங்குக்கு முட்டி போடுறான். ஸோ தயாங்க புரியுது என்ன நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துலேருந்து லியும் ரேவோ நின்று பார்த்துட்ருக்காங்க. ஸோ தயாங்க பார்க்கும்போதே ஜங்குக் அவன் கையிலேருந்து ஒரு ரிங் எடுக்கிறான். எடுத்துகிட்டு என் லைஃப்பில் எப்பயுமே நீ என் கூடயே தான் இருக்கடா, இருக்கணும், இருந்துக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ என் லைஃப்பை நான் உனக்காக வாழணும்னு நினைக்கிறேன் தயாங்க, உனக்காக என் குழந்தைக்காகவும் எப்பயுமே உன் கூடயே இருப்பேன். உனக்கு தேவையானது எல்லாமே நான் செய்வேன்டா. என் கடைசி மூச்சு என் உடம்புல இருக்கிற வரைக்கும் என் ஹார்ட் உன் பேரை மட்டும்தான் தான் சொல்லுவேன் தயம். ஸோ தயம் கல்யாணம் பண்ணிக்கிறியாடா, லைஃப்பாக உன் கூடயே இருப்பேன்.
ப்ளீஸ்டா அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தீங்க. அதுக்கப்புறம் தயாங் ஒரு 2 மினிட்ஸ் அழுத்ததுக்கப்புறம் கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு ஐ வில் டூ ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜங்குக் அப்படியே எழுந்துச்சி தயாங் ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஃபஸ்ட் டைம் தயாங்கோட வயிற்றில் இருக்க பேபி கிக் பண்ணுது. ஸோ தயாங்கால் ஃபீல் பண்ண முடியுது. உடனேமே ஜங்குக்கோட கையெடுத்து வைக்கிறான் வயிற்றில். ஸோ அவனும் ஃபீல் பண்ணுறான் பேபி எட்டி உதைக்கிற மூமெண்ட்டை. ஸோ அதை நல்லா அழகாக ஃபீல் பண்ணுறான். ஸோ அவனோட ஃபேஸில் ஒரு ஸ்மைல் இந்த மூமெண்ட்டை இன்னும் பேபி ஸ்பெஷலாக மாற்றுறான்னு சொல்லிட்டு. ஸோ தயாங்க ஜங்குக்கும் அப்படியே பேபியை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு நேராக பார்க்குறாங்க ஃபயர் ஒர்க்ஸை தான். ஸோ இந்த பக்கம் ஒரு அப்படியே திரும்பி லீயை பார்த்து லீ லைஃப் லாங் என் கூட இருப்பியா? தெரியல, எனக்கு ஜங்குக்கு மேலே ப்ரப்போஸ் பண்ண வராது. ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டேன், ஐ லவ் யூ லீ, ஃபார் எவர் நான் உன் கூட இருப்பேன், நீ என் கூட இருப்பியா சொல்லு லீ அப்படின்ற மாதிரி கேட்டோன்னுமே லீ சிரிச்சுக்கிட்டு கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி தலையாட்டுறா. ஸோ அப்படியே இந்த பக்கம் அவங்க 2 பேர் ஹக் பண்ணிக்கிறாங்க. தேக்குக்கு அதை பார்த்துட்டு அப்படியே திரும்பி அவங்க ஃபேஸை தான் பார்க்குறாங்க. ஸோ தயாங் சொல்கிறான், தெரியல ஜங்குக், உன்னை பார்த்த ஃபர்ஸ்ட் சைட் எனக்கு பிடிக்காம தாண்டா இருந்துச்சு. பட் நீ கூட கொஞ்சம் நெருங்க நீ எவ்வளோ குழந்த மாதிரி எனக்கு இப்போ தெரியுதா. ஸோ ஜங்குக் என்னை ஒரு வாட்டி லிப் லாக் பண்ணேன் அப்படின்ற மாதிரி தயாங் கேட்டோன்னுமே ஜங்குக் சும்மாவே பண்ணுவான், இப்போ சொல்லவா வேணும். ஸோ லிப் லாக் பண்ணுறாங்க 2 பேருமே. இந்த லிப் லாக் ரொம்ப அழகாக போகுது. ஸோ 2 பேருமே ஈச் அதர் எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெளிவாக தெரியுது. ஸோ அந்த கிஸ்லேயே ஒரு 5 மினிட்ஸ் கிட்டே அந்த கிஸ் லாங்காக போகுது. அப்புறமா இந்த பக்கம் ஜங்குக் தான் பிரேக் பண்ணுறான் கிஸ்ஸை. பிகாஸ் தயாங்க்கு ப்ரீத் வேணுன்றதுக்காக. தயாங் நல்லா ஓவர் ப்ரீத்திங் பண்ணிக்கிட்டு அப்படியே பார்க்குறான் வானத்தை தான். ஸ்டில் இன்னமும் அந்த ஃபயர் ஒர்க்ஸில் வெடிச்சிட்ருக்கு. ஸோ லாஸ்ட்டு ஃபயர் ஒர்க் ஐ லவ் யூ ஸோ மச் கியூட்டி பை அப்படின்ற மாதிரி எழுதிருக்கு. ஸோ அவன் அப்படியே பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறான் ஜங்குக்கு தான். ஸோ ஜங்குக்கு அப்படியே தயாங் ஹக் பண்ணிட்டு உட்கார வைக்கிறான் டின்னர் டேபிளில். ஸோ அவங்களுக்காக டின்னர் டேபிளில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க போல். அதில் அப்படியே உட்காந்து தயாங்க்கு பிடிச்ச எல்லா ஃபுட்டுமே இருக்குது. ஸோ தயாங்க்கு ஊற்றி விடுறான். பட் தயாங் அப்படியே கொஞ்சம் அதில் இருக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி மாற்றி கொலாப் பண்ணி சாப்பிட்றான். ஸோ தயாங் அதெல்லாம் பார்த்து சாப்பிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு அப்படியே சிரிச்சிட்டு சீக்கிரமாக சாப்பிடாத, பொறுமையாக சாப்பிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தான் கூட இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி சொன்னேன்னு தயாங்கும் அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றான். ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அவங்க 2 பேரும் அவங்களோட பெட் மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே படுத்துட்டு வானத்தை தான் பார்க்குறாங்க. மூன் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஈச் அதர் அவங்களோட ஆர்ம்ஸ் மேலே தான் படுத்துட்ருக்காங்க. ஜங்குக் கூட கை மேலே தயாங் படுத்துட்ருக்கான். ஸோ தயாங் நல்லா ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கிட்டு ஜங்குக் அப்படியே வானத்தை பார்த்துட்ருக்கான். ஸோ தயாங்கும் அப்படியே பார்த்துட்ருக்கான் நிலாவை தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன்டா. உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஆர்மிஸ் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. பபாய் ஆர்மிஸ், ஸ்டே சேஃப்.